வணக்கம் நண்பர்களே. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து கெட்டவன் ஒருத்தன் அப்படின்னு. ஆனா ஐயோ என்ன சொல்லலாம், சரி ஓகே. மாண்புமிகு ஒருத்தர் பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரை பத்தி அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. அவரை பத்தி தான் பேச போறோம். என்னன்னா, அவர் மன்னர் பரம்பரை, மகுடத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆமாங்க, அவர் மன்னர் பரம்பரைலாம் கிடையாது. அவர் கலைஞர் அவர்களின் பேரன். கள்ளக்குடி போராட்டத்தில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து மொழி போருக்காக போராடிய கலைஞர் அவர்களின் பேரன். எண்ணற்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக செயல்பட்டவர். இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலைஞர் பண்ணது. புரியுதுங்களா? ஆமா, அவரோட பேரன் அவரு. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் மகன். இன்னைக்கு 50 வருஷம் பார்த்தா அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கையில எண்ணற்ற போராட்டங்கள். மிசாவில் பார்த்தா ஜெயிலுக்கு போனவர். 5 வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்து எண்ணற்ற தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற்று தந்தவர். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், தொழில் வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வசதி, இப்படி எண்ணற்ற விஷயங்களை செய்து கொடுத்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன். நீங்க யாருன்னா சொல்லலாமா? நீங்க யார் சொல்லலாமா? இன்னைக்கு பணக்காரன் அப்படின்னா நீங்க பணக்காரன் கிடையாது. திரு மார்ட்டின் அவர்களை பொண்ணு கல்யாணம் முதல்ல நீ பணக்காரன். புரியுதுங்களா? நீ எந்த குறுக்கோயில வந்திருக்க? அவரு எவ்வளவு விஷயங்களை பத்தி இது இருக்க. நீ குறுக்கோயில இன்னைக்கு பார்த்தனா ஒரு பணக்காரன் ஆயிட்டு 5 கட்சி மாறி இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஆயிட்டு நான் தான் அப்படின்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? ஊன்னு பேசுற பத்தியா? ஸ்கெட்ச் போடல அப்படின்னு கண்டிப்பா பாத்துங்க. உங்களை சரியாம கவனிக்காம ஸ்கெட்ச் போடாம திமுக விட்டுடுச்சு. அடுத்த டைம் பாத்தீங்கன்னா எவனும் ஜெயிக்க போறதில்ல. அதுதான் உண்மை. ஏன்னா ஆணவம் உங்ககிட்ட அதிகமா இருக்குது. ஆணவம் அழிவை தரும். கண்டிப்பா அத்த டைம் நீங்க பண்ற ஆட்சி 4 நாளே நாரி போச்சு. ஒரு வாரத்திலேயே. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மக்கள் சக்தியை நீங்க இப்பவே இழந்துட்டீங்க. இப்பவே பாத்தீங்கன்னா 10% மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட 10% மக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்டா ஓட்டு போடுற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் குறை டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்க. மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க போறீங்க. மக்கள் எந்த மக்கள் உங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அவங்க தூக்கி எரிய போறாங்க. ரீல்ஸ் என்ன போட்டீங்க? ரீல்ஸ் போட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. எல்லாமே முடிவு வரும் பாருங்க.